இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சதுரகிரி 23வது பேட்ச் டீமோட ஒரு வழியாக வந்து இப்போ ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கான். அடுத்த பயணம் வந்து ஆடி அமாவாசை தான். ஆடி அமாவாசை தான் சதுரகிரி மலையோட மிகப்பெரிய ஒரு திருநாள். வாய்ப்பு இருக்கும்போது வந்துடுங்க. ஆடி அமாவாசைக்கு வந்து சதுரகிரியோட அனைத்து பாதைகளும் தானிப்பாறை அடிவாரம், வாழைத்தோப்பு, வருசநாட்டு பாதை எல்லா பாதையிலுமே அனுமதிப்பாங்க. ஜூலை 22 நினைக்கிறேன் அந்த ஆடி மாத பிரதோஷம் வருது. அப்போ இருந்து ஒரு 4 நாள் 5 நாள் கண்டினியூஸாக டெய்லி மத்தியானம் 12 மணி வரையும் அலோவ் பண்ணுவாங்க. அனைத்து பாதைகளும் அலோவ் பண்ணுவாங்க. வாய்ப்பு இருக்கும்போது வந்துடுங்க. போன வட்டம் ஆடி அமாவாசைக்குலாம் நம்ம டீமாக வந்தோம். இந்த வட்டம் ஆடி அமாவாசைக்கு டீமாக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆடி அமாவாசைக்கு இங்கே நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தில் வந்து நான் போன தடவை டீமை ஒன்று சேர்த்து வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நிறையா பேர் முன்னாடி போயிடுவாங்க, பின்னாடி வருவாங்க. அந்த கூட்டத்தில் தேட முடியல. ஒரு நேரம் இருட்டிடுச்சுன்னா ரொம்ப தேடுறதான் கஷ்டமாயிருது. அதனால் ஆடி அமாவாசைக்கு நம்ம இந்த தடவை டீமாக வரல. நாங்கள் மட்டும் என் நண்பர்களோட தனிப்பட்ட முறையில் தான் வர மாதிரி இருக்கோம். நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது ஸ்பெஷல் பஸ்னால் நிறையா விடுவாங்க. நீங்கள் மதுரை வந்துட்டீங்கனாலே மதுரையிலேருந்தே நிறையா ஸ்பெஷல் பஸ் இருக்கும் ஆடி அமாவாசைக்கு மட்டும். அதனால் வாய்ப்பு இருக்கும்போது வந்து போயிருங்க. சதுரகிரி மட்டும் இல்லை, இந்த வாரத்திலே இப்போ நம்ம டீமோட ஒரு மிகப்பெரிய டீமோட குதிரைமுக்கா ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து ஒரு சின்ன டீமோட கபினி பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து மறுபடியும் இந்த தென்மேற்கு பருவகாலம் முடியறதுக்குள்ளே குதிரைமுக்காவுக்கு திரும்ப போவோம். அது ஒரு தரமான பயணம். வாய்ப்பு இருக்கும்போது சேர்ந்து வந்துடுங்க. அது மிஸ் பண்ணிடாங்க, கண்டிப்பான முறையில் சேர்ந்து வந்துடுங்க. அது தரமான பயணம். நம்ம வீடியோவை பார்க்குற சிலருக்கு வந்து என்னடா இவன் சும்மா ட்ரெக்கிங் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்றது தோணலாம். ட்ரெக்கிங்கிறது வந்து சும்மா சாதாரண பயணம் கிடையாது. நம்ம மலைகளுக்குள்ளே பயணிக்கும் போது நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு இடத்துல தடமாறி போயிடுவோம். ஒரு இடத்துல நடக்க முடியாமல் அப்படியே மனசோர்வு அடைஞ்சு இதுக்கு மேலே என்ன பண்ணனே தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்துருவோம். திடீர்னு ஒரு இடத்துல பல பாதைகள் பிரியும், எந்த பாதையில் போகணும்னு வழி தெரியாமல் நின்றுவோம். இந்த மாதிரி எல்லா மோசமான சூழ்நிலையிலையும் நம்ம சரியான இடத்துக்கு போகிறதுக்கு யாரோ எதுவோ நமக்கு துணையாக கூட வருவாங்க. அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் மலைக்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து மலைக்குள்ளே நீங்கள் பயணிக்கும் போது அந்த நம்பிக்கையே உங்களுக்கு வரும். அது வரைக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வராது. இந்த மாதிரி நீங்கள் மலைக்குள்ளே பயணிக்கும்போது என்னெல்லாம் நடக்குதோ அது வந்து வாழ்க்கையிலையும் நடக்கும். அதே சூழ்நிலை அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லை எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியாமல், இல்லை சரியான பாதை எதுன்னு தெரியாமல் தடமாறி போய் இந்த அனைத்து சூழ்நிலையுமே வாழ்க்கையிலையும் நடக்கும். அந்த டயத்தில் நமக்கு ஒரு வழி வரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து நீங்கள் மலைக்குள்ளே நடக்கும்போது தான் வரும். மலைக்குள்ளே பயணிக்கும்போது அந்த நம்பிக்கை வந்து பல மடங்காக உருவாகி வரும். அது நீங்கள் பயணித்தாலும் தெரியும், புரியும். அது விளக்கலாம் முடியாது. வாய்ப்பு இருக்கும்போது நம்ம கூட சேர்ந்து பயணிச்சு வாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாதுகாப்பாக கூட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கோ சேர்ந்து வாங்க. வாய்ப்பு இல்லாதவங்க டிஜிட்டலாக பயணிச்சுவாங்க. இனிமேல் நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே யூடியூப்லேயும் வந்துடும். யூடியூப்பில் சில பல சிக்கல்னால வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. அடுத்தடுத்து ரெகுலராக யூடியூப்லேயும் வீடியோ வந்துடும். சேனல் லிங்க் நம்ம பயோவில் இருக்குது. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். டிஜிட்டல் நம்ம கூட பயணிச்சுவாங்க. வர முடியாதவங்கள போய்ட்டு வரேன்.